நன்றி சொல்வது ஒரு நல்ல பழக்கம். உலகின் பல்வேறு பகுதிகளில் கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் பல பண்டிகைகள் உள்ளன. அந்த வகையில் கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைதான் பொங்கல். பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கு வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது ஒரு உணர்வும் கூட. ஒருவருக்கு நன்றி சொன்னால் அது அவர்களின் மதிப்பை உணர்த்தும் மற்றும் அது அவர்கள் உதவுவதை ஊக்குவிக்கும். கடவுளுக்கு நன்றி சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னால் கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் மற்றும் பலம் கிடைக்கக்கூடும். பொங்கல் பண்டிகை கடவுள் சூரியனுக்கு நன்றி சொல்வதற்கும் மற்றும் அவரை வழிபடுவதற்கும் கொண்டாடப்படும் ஒரு நாளாக கருதப்படுகிறது. சூரிய பகவான் சூரிய கதிர்களை வீசி பயிர்கள் வளர்வதற்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல புராதன நூல்களிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதன் அர்த்தம் பல ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதாகும். தமிழ் மாதம் தையின் முதல் நாள் அன்று பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை 4 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று வரும். போகி பண்டிகை அன்று பழையது கழிக்கப்பட்டு புதியது வரவேற்கப்படுகிறது. போகி பண்டிகை அன்று மக்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டிலுள்ள தேவையற்ற பழைய பொருட்களை எரிப்பார்கள். இது ஒருவரது வாழ்க்கையிலுள்ள கெட்டதை நீக்கி புதியதை ஆரம்பிப்பதை குறிப்பதாகும். இந்த நாளில் மக்கள் அவர்களின் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரிப்பார்கள். அடுத்த நாள் முக்கியமான தைப்பொங்கல் தினத்தன்று மக்கள் பூஜை செய்கின்றனர். பெண்கள் அதிகாலையில் எழுந்து அழகான கோலமிட்டு அந்த நாளை தொடங்குவர். பிறகு அனைவரும் கடவுளை வழிபடுவதற்கு ஆயத்தமாவர். அந்த நாளன்று முக்கியமானது பொங்கல் செய்வதாகும். இந்த நாளில் பொங்கல் செய்வதற்கு ஒரு மகத்துவம் இருக்கிறதாம். மண்பானை வைத்து அடுப்பில் பொங்கல் செய்வது பஞ்சபூதங்களை குறிக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை பஞ்சபூதங்கள் ஆகும். பழைய காலத்தில் பொங்கல் பெரும்பாலும் மண்பானையில்தான் செய்யப்பட்டது. மண் நிலத்திலிருந்து கிடைப்பதால் அது நிலத்தை குறிக்கிறதாம். அடுத்து பானையில் அரிசி மற்றும் இதர சமையல் பொருட்களுடன் ஊற்றப்படும் நீரானது பஞ்சபூதமான நீரை குறிக்கிறதாம். நெருப்பை பற்ற வைத்து பானையை வைப்பது பஞ்சபூதமான அக்னி அல்லது நெருப்பை குறிக்கிறதாம். அடுப்பின் நெருப்பு எரிவதற்கு உதவும் காற்று வாயு பகவானை குறிக்கிறதாம். கடைசியாக பொங்கல் பொங்கி வரும் பொழுது காணப்படும் வெள்ளை நிற மேற்பரப்பு ஆகாயத்தை போல் உள்ளதாம். அனைவருக்குமே தெரியும், பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும் பொழுது மக்கள் பொங்கலோ பொங்கல் என்று கரகோஷம் இடுவர். இந்த தருணம் குடும்பங்களின் பண்டிகை கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுவதாகும். தற்போதைய காலத்தில் மக்கள் நவீன அடுப்பு மற்றும் நிலைவெள்ளி பாத்திரத்தில் பொங்கலை சமைக்கின்றனர். பொங்கலை முழுமையாக சமைத்த பிறகு மக்கள் அதை கடவுள் சூரியனுக்கு படைத்து பூஜை செய்கின்றனர். கரும்பு, மஞ்சள் செடி மற்றும் இஞ்சி செடி போன்றவற்றையும் கடவுள் சூரியனுக்கு படைப்பர். பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை என்பதால் வயலில் விளைந்த பல பொருட்களை மக்கள் கடவுள் சூரியனுக்கு படைப்பர். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளன்று பசுமாடுகள் மற்றும் காளைகளை குளிப்பாட்டி அவற்றை மக்கள் அலங்கரிப்பர். பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள் அமைகிறது. அதனால் மக்கள் இந்த நாளன்று பூஜைகள் செய்து பசுக்களை வழிபடுகின்றனர். மக்கள் பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு இந்த நாளை அர்ப்பணம் செய்கின்றனர். ஏனென்றால் அவை விவசாயிகளுக்கு சில வழிகளில் உதவி புரிகின்றன. பசுமாடு இயற்கை உரமான பசுஞ்சாணத்தை அளிக்கிறது மற்றும் காளை நிலத்தை உழுவதற்கு விவசாயிகளுக்கு உதவி புரிகிறது. அது மட்டுமல்லாமல் பலர் பசுமாடு கடவுள் மகாலட்சுமியை வீட்டிற்கு கொண்டு வரும் என்று நம்புகின்றனர்.
அடுத்த நாள் காணும் பொங்கல் அல்லது கன்று பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. வட தமிழகத்தில் காணும் பொங்கல் அன்று மக்கள் தங்களது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவர் மற்றும் உறவினர்களை சந்தித்து தங்களின் வருங்காலத்திற்காக அவர்களிடம் ஆசியை பெறுவர். தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் இந்த நாள் கன்று பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் இந்த நாளை கன்றுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடுகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு இந்த சம்பிரதாய முறைகள் மட்டுமல்லாமல் பல வீர விளையாட்டுகளும் இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போன்ற பல வீர விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. தமிழ் மக்களுக்கும் விவசாய சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உணர்வு பூர்வமான மற்றும் கலாச்சார அன்பை குறிக்கும் விதமாக இந்த விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. பொங்கல் ஒரு அறுவடை பண்டிகையாக இருந்தாலும், இது விவசாயிகளுக்கு முக்கிய பண்டிகையாக இருந்தாலும் கூட, மற்ற வேலைகளை செய்பவர்களும் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இதற்கு காரணம் விவசாயம்தான் அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கிறது என்பதாகும். பல சமுதாயங்களைச் சேர்ந்த மக்கள் தனித்துவமான வழிகளில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். பொங்கல் என்பது ஒரு நாள் கொண்டாடப்படும் பண்டிகை மட்டுமல்ல, இது 4 நாள் பண்டிகைகளின் கோர்வையாகும். நவீன நாகரிகத்தில் விஞ்ஞானம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் நமக்கு பலகாலமாக உணவு அளிக்கும் விவசாயத்தை போற்றும் விதமாக பொங்கல் கொண்டாடப்பட்டு வருவது சிறந்ததுதானே?